ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டிருக்கிறாய்? எது வரவேண்டும் என்று காத்திருக்கிறாய் என்பதை அனைத்தும் தெரிந்து கொண்டுதான் வந்திருக்கிறேன். மனவேதனையில் அமர்ந்திருக்கிறாயா? என்னதான் நடக்கப் போகிறது என் வாழ்க்கையிலே என்ற பயத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? இனி என்னவெல்லாம் நடந்து இனி என்னை எத்தனை சீரழிவுக்கு உட்படுத்தப் போகிறதோ என்ற அச்சத்தில் இருக்கிறாயா? நீ பயப்பட்டு விட்டால் எதுவும் இங்கே மாறிவிடுமா என்ன? இல்லை, கவலையோடு அமர்ந்திருந்தால் ஏதாவது திருத்தங்கள் நடக்குமா என்ன? எதுவும் நடக்காது. நீ முயற்சி எடுத்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்று இங்கே முடிவெடுத்து விட்டார்கள் பிள்ளையே. பலத்த கரையோசை எடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே இருப்பவர்களின் எண்ணம். நான் யாரை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பது புரியாமல் நிற்கிறாயா? தெளிவாக இறுதி வரை கேள், உனக்கு புரியும். நீயோ நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாய். நடந்ததையெல்லாம் நினைத்து நினைத்து உனக்கு நீயே தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிறாய். தேடுவது கிடைக்கவில்லையே, இன்னும் எத்தனை காலத்திற்கு நான் தேடுவது? முயற்சிகள் எடுக்காமலா இருக்கிறேன். எல்லா முயற்சிகளை எடுத்தாலும் எதுவுமே எனக்கு கை கொடுப்பதில்லை. ஒரு படி வாழ்க்கையில் முன்னேறிவிட்டேன் என்ற எண்ணம் எனக்குள் வந்துவிட்டால் 10 அடி உடனடியாக சரித்து விடுகிறது. ஒரு நாள் இன்று ஏதோ நிம்மதியாக இருக்கிறதே என்று நினைத்து விட்டால் மறுநாள் அனைத்துக்கும் சேர்த்து வைத்து அழுக வேண்டியதாக இருக்கிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் முன்னேற்றமே இருக்காதா? எல்லோரும் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அனைவருக்கும் சுலபமாக கிடைக்கும் அத்தனையும் பாடாய்பட்டாலும் எனக்கு கிடைப்பதில்லை. நான் என்ன விதிவிலக்கா? நான் எல்லோருக்கும் சமமானவள் இல்லையா? ஏன் என்னை பாடாய்படுத்துகிறீர்கள்? அப்படி என்ன நான் தவறு செய்து விட்டேன்? யாருக்கு எந்த துரோகம் செய்தேன்? யாருடைய வாழ்க்கையை பறிக்க நினைத்தேன்? யாருடைய சந்தோஷத்தை கெடுத்தேன்? யாருக்கும் எதுவுமே செய்யவில்லையே நான். பின்பு ஏன் என்னை கர்மா அழுத்திக் கொண்டிருக்கிறது? மேலும் மேலும் என்னை அளவைத்து பார்க்க வேண்டும் என்று ஏன் இந்த பிரபஞ்சம் துடித்துக் கொண்டிருக்கிறது? விடை கிடைக்குமா கிடைக்காதா என்று தானே துடித்துக் கொண்டிருக்கிறாய். பிள்ளையே, அனைத்திலும் இருந்து வெற்றி கிடைக்கும் நாள் அருகில் இருக்கிறது என்று பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனால் அந்த நம்பிக்கை உனக்கு வரவில்லை. இன்றும் ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கிறேன். உன் குல தெய்வம் கைவிரித்து விட்டது அம்மா, தங்கமே. ஏனென்றால் தவறு உன்னிடத்தில் இருக்கிறது, பிழை உன்னிடத்தில் இருக்கிறது. அதை சரி செய்தால் மட்டுமே குலதெய்வம் உனக்கு கை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டது. ஏனென்று அழுகிறாயா? கவலைப்படுகிறாயா? உன் கவலைக்கு மருந்தைத்தான் நான் எடுத்து வந்திருக்கிறேன். தங்கமே, எதற்கெடுத்தாலும் உன் வீட்டிற்குள் எதிர்மறை வார்த்தைகள் உலாவுகிறது. எதிர்மறையான எண்ணங்கள் தலை தூக்கி ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்கிறீர்கள். அந்த சண்டையில் தகாத வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறது. இப்படி பலவிதமான எதிர்மறை சக்திகள் உனக்குள்ளும் உன் குடும்பத்திற்குள்ளும் இருந்து ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது. முதலில் உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அழித்து உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அழித்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் உன்னுடன் இருப்பேன். பழைய விஷயத்தை பற்றி பேசாமலும், பகைவனை பற்றி நினைக்காமலும், எதிரியை பற்றி நினைத்து அழுகாமலும், அவர்கள் செய்த வினைகளை பற்றி பேசாமலும் இருந்தால் நான் உன்னோடு இருந்து வெற்றி கொடுப்பேன் என்று உன் குலதெய்வம் சொல்லிவிட்டது. இல்லை என்றால் எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பேன் என்று சொல்கிறது உன் குலதெய்வம். தங்கமே, இந்த நேரத்தில் நல்லதொரு முடிவெடு. நானும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எதிர்மறை சக்திகளை அழிக்க வேண்டும், எதிர்மறை ஆற்றலை நிறுத்து என்று.
அதை நீ பண்ணிக்கொண்டேதான் இருக்கிறேயே ஒழிய அதை நிறுத்துவதாக இல்லை. உன் தாய் சொல்வதை இன்றாவது கேள். நல்ல வேளை உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டும். நீ தேடியது உனக்கு கிடைக்க வேண்டும். நீ நினைப்பது நடக்க வேண்டும். அத்தனையும் நடக்க வேண்டும். நானும் உன் குலதெய்வமும் உன்னோடு இருந்து போராடி வென்று கொடுப்போம். எதிர்மறை எண்ணங்களை அழித்துவிடு. தங்கமே, உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய், பரிகாரம் செய் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என் பிள்ளை தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். நானும் உன்னை கவனித்து வருகிறேன். விரைவில் உன் குணம் மாறி உன் சந்தேகங்கள் அகன்று இந்த 48 நாள் பூஜையில் வைத்ததை வாங்கு என் தங்கமே. ஓம் சக்தி. நன்றி.